நிகழ்தகவு. பெட்ரூமில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவர், கோடாரியால் கணவனை வெட்டி சாய்த்த மனைவி, கணவனை மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக பக்கா ஆக்டிங். திருமணமான 15 நாட்களில் கணவனை மனைவியே துடிக்க துடிக்க வெட்டி கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? நடுராத்திரி 12 மணி இருக்கும். பக்கத்து வீட்டில இருந்த 54 வயசான அணில் திடீர்னு பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டிருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டதும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அணில் முகத்துல வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல மயங்கி இருந்ததை பார்த்த எல்லோரும் ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. பக்கத்துல அவருடைய மனைவி ராதிகா கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அணில் உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்காம அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. அங்க அணிலுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் கொடுத்த டாக்டர்கள் அடுத்து மேல் சிகிச்சைக்காக அதே ஊர்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அணிலுடைய உயிர் மூச்சு அடங்கி போச்சு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அணில யாரோ வெட்டிட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுத அவருடைய மனைவி ராதிகா தான் அணில கோடாரியால சரமாரியா வெட்டி இருக்காங்க. இந்த விஷயத்த உயிர் போறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அணிலே சொல்லியிருக்காரு. அணிலுடைய வாக்கு மூலத்தை அடிப்படையா வச்சு போலீஸ் ராதிகா கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ தன்னுடைய கணவர் வழியில ஏதோ உளறி இருக்காரு சார், அதெல்லாம் நீங்க பெருசா நினைக்காதீங்கன்னு மழுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, கல்யாணமாகி 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நானே எப்படி என் கணவனை கொல்லுவேன்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. என்னதான் கண்ணீர் வடிச்சு பக்காவா ஆக்டிங் பண்ணினாலும் போலீஸுடைய கிடுக்குப்படி விசாரணையில உண்மை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருக்காங்க ராதிகா. மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி பக்கத்துல குப்பாட் அப்படிங்கிற சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் 54 வயசான அணில். இவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில அவருடைய மனைவி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. அணிலுக்கு குழந்தைகள் கிடையாது. மனைவி உயிரிழந்து கொஞ்ச நாள் தனியா வாழ்ந்துட்டு வந்த அணிலுக்கு எத்தனை நாளைக்கு தான் நாம தனியாவே இருக்கிறது, நமக்கு ஒரு துணை வேண்டாமான்னு நினைச்சிருக்காரு. அதனால தெரிஞ்சவங்க கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் மணப்பெண் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த சின்ன கிராமத்துல அணில் கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்திருக்காரு. அதனால வயசு வித்தியாசம் பார்க்காம அவருடைய சொத்துக்காக நிறைய பெண்கள் அணில கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் அணில் ஓகே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க மூலமா வந்த வரன் தான் அந்த ராதிகா. ராதிகாவை பார்த்ததும் அணிலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஆனா ராதிகாவுக்கு அணில ஒரு துளி கூட பிடிக்கல. ஏன்னா ராதிகாவுக்கு 27 வயசு, அணிலுக்கு 54 வயசு. வீட்டுல அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினதுனால தான் அணில கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஜூன் 28ஆம் தேதி அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி ஊரை கூட்டி தடபுடலா கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடக்கிறப்போ பெத்தவங்களுக்காக அணில் கூட சிரிச்சு பேசின ராதிகா திருமணம் முடிஞ்சு கணவன் வீட்டுக்கு போனதும் அப்படியே தலைகீழா மாறியிருக்காங்க. அணில் கூட முகம் கொடுத்து கூட பேசாம அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ராதிகாவை தாம்பத்திய உறவுல ஈடுபட சொல்லி அணில் டார்ச்சர் பண்ணதாவும் சொல்லப்படுது. ஆனா அணிலுடைய ஆசைக்கு இணங்காம ராதிகா விலகி போயிருக்காங்க. அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு. நான் உன் கணவர், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், நான் எப்படி இருக்க சொல்றனோ அப்படிதான் நீ இருக்கணும்னு அணில் பேசினதா சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, ராதிகாவுடைய கையை பிடிச்சு இழுத்து பாலியல் ரீதியா அத்துமீற முயன்றதாவும் சொல்லப்படுது. தொடர் டார்ச்சர்னால அணில் மேல ராதிகாவுக்கு கொலை வெறி ஏற்பட்டிருக்கு. ஜூன் 11ஆம் தேதி நைட்டு அணில் பெட்ரூம்ல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ வீட்டில் இருந்த கோடாரியை எடுத்து அணிலுடைய முகத்துல ஒரே போடா போட்டிருக்காங்க ராதிகா. அதோட இல்லாம கை கால்களையும் சரமாரியா வெட்டி இருக்காங்க. அதுல வலி தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்துன அணிலுடைய சத்தம் கேட்டுதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க.
ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்ததும் தன்னுடைய கணவரை யாரோ வீடு புகுந்து வெட்டிட்டாங்கன்னு ராதிகா அழுது நடிச்சிருக்காங்க. ஆனா உயிர் போற நேரத்திலையும் தன்னுடைய மரணத்துக்கு காரணம் தன்னுடைய மனைவிதான் அனில் வாக்குமூலம் கொடுத்ததால ராதிகாவுடைய உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. விசாரணைக்கு அப்புறம் ராதிகாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு